அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اللهم حبب إلينا المدينة كحبنا مكة أو أشد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் இபாதத்துடன் கூடிய நல்வாழ்க்கையையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. அல்லாஹுவின் காபாவையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுதாவையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. நாளை நல்லோர்கள், நாதாக்கள், சித்திகின்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், இறைநேசர்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் நாயகத்தின் தலைமையின் கீழே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த 2 வாரங்களாக ஜும்மாவினுடைய உரையிலே ஹஜ்ஜி தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான ஏற்பாடு, அதற்கான பயணத்திலே மும்முரமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மக்காவின் புனிதம், ஹஜ்ஜினுடைய அந்த பாக்கியம் பொருந்திய அந்த பயணம், அதில் கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி, அல்லாஹுவின் பேரருள், இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் உள்வாங்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் அந்த நசீபை வழங்கட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜி பயணமாகட்டும், உம்ராவினுடைய பயணமாகட்டும், 2 பயணங்களிலும் தொடர்புடைய 2 பெருநகரங்கள். ஒன்று மக்கத்துல் முக்கர்ரமா, புனித கஅபத்துல்லா ஷரீஃப் இருக்கக்கூடிய மக்கமா நகர். இன்னொன்று மதீனத்துல் முனவ்வரா, ஒளி பொருந்திய மதீனத்து பூங்கா நகர். இந்த 2க்குமே செல்லக்கூடிய வழக்கம், சொல்லப்போனால் முக்கியமான ஒரு நிலையாக ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இந்த 2 நகரத்திற்கான பயணம் இருக்கிறது. நம்மிலே சிலருடைய சிந்தனையில் இப்படியும் பதிவாகி இருக்கிறது, அது நிச்சயம் களையப்பட வேண்டியது. ஹஜ்ஜிக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், மக்காவுக்கு போகிறோம், தவாப் செய்கிறோம். ஹஜ்ஜிலே அரஃபாவிலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, இன்னும் பிற இடங்களே தங்குகிறோம். மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் தொழுகிறோம், உம்ரா செய்கிறோம், தவாப் செய்கிறோம். இப்படி பரபரப்பாக மக்கா போய்விடுகிறது. மதீனாவுக்கு போனால் என்ன, வெறும் 5 நேர தொழுகை மட்டும்தானே, 5 நேர தொழுகை மட்டும்தானே என்பது போன்று உண்டான ஒரு குறுகிய சிந்தனை அது சிலருடைய சிந்தனையில் பதிவாக இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தானது, அது களையப்பட வேண்டியது. மதீனத்து மண் என்பது, அதை மிதிப்பதற்கு பாக்கியம் வேண்டும். மதீனாவிற்குள் நுழைய வேண்டுமென்றால், அந்த காற்றை சுவாசிக்க வேண்டுமென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடிய அந்த இடத்தில் நாமும் நடமாட வேண்டுமென்றால், நாமும் அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த மண்ணை மிதிப்பதற்கும் அந்த காற்றை சுவாசிப்பதற்கும் அங்கே நடமாடுவதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன இப்ராஹிம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உனக்கு நெருக்கமானவர்கள், உன்னிடத்திலே மக்காவிற்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். நிறைய மக்காவுக்காக எக்கச்சக்கமான துவாக்கள்.
ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம். தன் பிள்ளைகளை கொண்டு தன்னுடைய மனைவியையும் பிறந்த பிள்ளையையும் அந்த அனந்தர காட்டிலே அரவமில்லாத இடத்திலே விட்டு துவா செய்தார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா வஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். இறைவா, இந்த மக்களை தொழுகையாளியாக ஆக்கு, மக்களின் உள்ளங்களை எல்லாம் இந்த பக்கம் திசை திருப்பு, நாலாபுரத்திலிருந்தும் உன்னுடைய பேரருளை இவர்களுக்கு கொடு, உணவு தேவையை கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வழங்கு என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். நிறைய துவா செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி காபாவை கட்டியதற்கு பிறகும் கேட்ட துவாக்களை குர்ஆன் பதிவு செய்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக வேண்டி துவா செய்தார்கள், உன்னுடைய ஹபீப் நான் மதீனாவுக்காக வேண்டி துவா செய்கிறேன். மக்காவில் என்ன கொடுத்தாயோ அதை 2 மடங்காக மதீனாவுக்கு தர வேண்டும். நீ மக்காவிற்கு நீ என்ன வழங்கினாயோ அதை 2 மடங்காக மதீனாவுக்கு நீ வழங்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததே நமக்கு போதும் அந்த மண் எவ்வளவு பாக்கியமானது என்று புரிவதற்கு. எனவேதான் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வித்தியாசங்கள் நிலவுகிறது. மக்காவில் இருக்கக்கூடிய சூழல் சிறப்பானதா, மதீனாவின் சிறப்பானதா? இரண்டுமே சிறப்பிற்குரிய பூமி தான், இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. உலகத்திலேயே இருக்கும் பூமியில் இருக்கும் இடத்திலேயே சிறந்த இடம் எதுவென்றால் மக்காவும் மதீனாவும் தான். ஆனால் அந்த 2இல் எது சிறப்பானது? அறிஞர்களில் சிலர் சொல்கிறார்கள் மக்கா தான் சிறப்பானது. காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத், முதலில் எழுப்பப்பட்ட இறை இல்லம் அங்கேதான் இருக்கிறது. இது குர்ஆனில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் நாடி மக்கள் வரக்கூடிய இடம் புனிதமான மக்கா தான். அதே போன்று காபத்துல் முஷர்ரஃபா, கண்ணியமான காபா மக்காவில் தான் இருக்கிறது. அதே போன்று அந்த மக்காவில் ஹரமில் தொழுதால் தான் ஒரு தொழுகைக்கு 1,00,000 மடங்கு நன்மை. ஒரு ஜும்மா அங்கே தொழுதால் மற்ற பள்ளியிலே 1,00,000 ஜும்மா தொழுத நன்மை அல்லாஹ் தருவான். நம்ம முட்டி போட்டு தொழுதாலும் நம்ம மஹல்லால 1,00,000 ஜும்மானும் தொழ முடியாது, அதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது. ஆனால் ஹரம் ஷரீஃபிலே ஒரு ஜும்மாவை நீங்கள் தொழுதால், ஒரு துஹரை தொழுதால், ஒரு ஃபஜரை தொழுதால் 1,00,000 ஃபஜர் தொழுத நன்மை. இது அந்த மண்ணுக்கு தான் அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே அதுதான் சிறப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதற்கு பிறகுதான் அது சிறப்பிற்குரிய பூமியாக மாறியது. ஆனால் அவர்கள் போவதற்கு முன்பாகவே இங்க மக்காவில் தான் நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறார்கள். இது பாக்கியம் பொருந்த மண் என்று அறிஞர்கள் அதற்கான ஆதாரத்தை அடுக்கடுக்காக எடுத்து வைப்பார்கள். மாலிக் மதுஹபினுடைய இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார். அவர்கள் உட்பட சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்லை, மதீனா தான் சிறப்பானது, மக்காவை விட மதீனா தான் சிறப்பானது. அதற்கு ரொம்ப பெரிய ஆதாரங்களை எல்லாம் வைக்கவில்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார்கள். இந்த உலகம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாங்கி இருக்கக்கூடிய மண் மதீனா தான். அந்த ஒன்று போதும் மதீனா சிறப்பு என்பதற்கு. இந்த உலகத்தின் படைப்பின் நோக்கமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துதான் அண்ட சராசரங்கள் உருவானது. அல்லாஹ்வின் திட்டத்தில் முகமது நபியின் வரவு இல்லை என்றால் உலகமே வந்திருக்காது. அவர்களை கொண்டு அல்லாஹ் குடியமர்த்தியது. அவர்கள் வந்து அமருவதற்கு, ஆசுவாசப்படுவதற்கு, சத்திய இஸ்லாத்தை பரப்புவதற்கான மைய கேந்திரமாக அல்லாஹ் மதீனாவை தேர்வு செய்தான். மட்டுமல்ல, அவர்களின் புனித உடலை உலக அழிவு நாள் வரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை மதீனா பெற்றிருக்கிறது. அந்த ஒன்று மட்டும் போதும், அதுதான் மதீனா சிறப்பானது என்பதற்கு. அன்புக்குரியவர்களே, மதீனா ரொம்பவும் பாக்கியமான நகரம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளின் கவனத்திற்கும் சொல்கிறேன், அடுத்தடுத்த நாட்களிலே உம்ராவுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் சொல்கிறேன், மதீனாவின் மண்ணை, அது மண்ணுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை சேர்த்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, மதீனாவினுடைய காற்றுக்கும் சிறப்பு இருக்கிறது, மதீனாவின் மண்ணுக்கும் சிறப்பு இருக்கிறது. எங்களிலே யாராவது நோயாளியாக ஆகிவிட்டால், எங்களுக்கு யாருக்காவது உடல் சுகவீனம் ஏற்பட்டு போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி மதீனாவின் மண்ணை எடுத்து துர்பத்து அர்தினா பிரீகத்தி பால்தினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா, இந்த வார்த்தையை சொல்லி அந்த மண்ணை வாயில கொடுப்பாங்கன்னு வருது ஹதீஸ்ல. அந்த மண்ணை குளியாக, மாத்திரையாக, மருந்தாக அவருக்கு நோயாளிக்கு கொடுப்பார்கள். மதீனாவுக்கு மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆரம்ப கட்டம், பொதுவாகவே ஒரு ஊர் விட்டு ஊர் மாறினால் அதனுடைய சீதோசன நிலை, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழல் மனிதர்களுக்கு எளிதில் ஒத்து போகாது. எல்லாருக்கும் இயற்கையாக வரதுதான்.
இங்கேயே பழகி போன ஒருவர் மலை பிரதேசங்களுக்கு போனால் உடம்பு ஒத்துக்கொள்ளாது. மலை பிரதேசங்களிலே வாழக்கூடிய ஒருவர் தரை மட்டத்திற்கே வந்தால், நம்முடைய ஊர் பழக்கத்திற்கு வந்தால் உடல்நிலை கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது செய்யும். மக்காவிலேயே வாழ்ந்த மக்கள் இப்பொழுது ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். வந்தவர்களுக்கு பலருக்கு காய்ச்சல், உடம்பு முடியல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மதீனாவின் மண்ணை எடுத்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் துர்பத்து அர்தினா, நம்முடைய இந்த பூமியினுடைய இந்த மண், பிரீக்கத்தி பாதினா, நம்மிலே சிலருடைய உமிழ்நீரோடு சேருகிற பொழுது, யுஷ்ஃபா சகீமுனா பி இத்னி ரப்பினா, அல்லாஹ் தன் பேரருளை கொண்டு அவர்களுக்கு நிவாரணத்தை தந்து விடுவான் என்றார்கள். நாயகத்தின் உமிழ்நீரோடு அந்த மதீனத்து மண் கலந்த பிறகு அதுவே மாத்திரையாக மருந்தாக அந்த நோயாளியாக வந்து முறையிட்ட சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் அவர்களுக்கு நிவாரணத்தை தந்தது என்று ஹதீஸிலே நமக்கு செய்திகள் காண கிடைக்கிறது. இப்போ மதீனாவின் மண்ணுக்கும் சிறப்பு இருக்கிறது. எனவேதான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த பூமி யஸ்ரிப், மதீனா. எத்தனையோ இடங்கள் அங்கே சுற்றி வட்டாரத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்திலே பிரபலமான இடங்களாக யமன் இருந்தது, ஷாம் இருந்தது, ஈராக் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மதீனாவை தான் தேர்வு செய்தான். அந்த மண்ணை தேர்வு செய்து ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாட்டை, உத்தரவை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போவதற்கு முன்பாகவே அந்த மதீனாவிற்கு இஸ்லாம் போனது. வரலாறுகளை வாசிக்கிறோமே. சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு முதலில் இந்த சத்திய இஸ்லாத்தை மதீனாவிற்கு கொண்டு போனவர்கள். சொல்ல போனால் மதீனாவினுடைய முஅல்லிம், மதீனத்து மக்களுக்கு ஆசிரியராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புள்ள மனிதர், பெரிய ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை மொத்தமாக அர்ப்பணித்தவர்கள் சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றிலே வருகிறது, பெரும் கோத்திரங்களாக இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ், மதீனாவில் 2 பெரிய குடும்பம், முக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய பெரும் தலைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார்கள், சையதுனா முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே வருஷத்திலே ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சந்திக்கிற பொழுது, அனுப்பிய ஒரு ஆண்டுக்கு பிறகு நபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவின் எல்லா மக்கள்கிட்டையும் போய் இந்த மார்க்கத்தை சேர்த்துட்டோன்னு சொல்லல, அவங்க வார்த்தையை கவனிக்கணும். ஒரு வீடு கூட பாக்கியாக இல்லை இஸ்லாம் சென்று சேருவதை தவிர. எல்லா வீட்டிலும் இஸ்லாம் போய்விட்டது. யாரோ ஒருவருடைய உள்ளத்தை இஸ்லாம் தட்டிவிட்டது, அவர்களின் உள்ள கதவுகள் திறந்து விட்டது. இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையிலே அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை அதில் சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு எப்படி சொன்னாங்கன்னா, எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு இடம் மதீனா. அந்த இடத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தேர்வு செய்து கொடுத்தான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் மதீனா. பொதுவாகவே நாம பிறந்த ஊர் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் அந்த நேசம் நம்மை விடாது. பிறந்த ஊர் பிரியும், அங்கே வளர்ந்த விதம், நம்முடைய அந்த பழைய காலத்து அந்த விஷயத்தை எல்லாம் மறுபடியும் பசுமையாக நினைவு கூறுதல், இதுவெல்லாம் மேலும் மேலும் நம்முடைய ஊரின் மீது, நாம் பிறந்த இடத்தின் மீது அன்பையும் அந்த ஈர்ப்பையும் நமக்கு கூட்டி தரும். யதார்த்தம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் மதீனா அல்ல, மக்காவில் பிறந்தார்கள். மதீனாவில் தான் வந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் துஆ எப்படி தெரியுமா இருந்தது? அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களிலே மதீனாவின் நேசத்தை அதிகமாக கொடு என்று கேட்டார்கள். மதீனாவின் நேசத்தை எங்களுக்கு அதிகமாக கொடு. கஹுப்பினா மக்கத்த அவ் அஷத்த, ஹதீஸ்ல வந்திருக்கிறது. மக்காவை நாங்கள் எப்படி நேசிப்போமோ அதே போன்று கொடு, இல்ல அதை விட அதிகமாக கொடு. மக்காவை நாங்கள் நேசிக்கும் நேசத்தை விட அதிகமான பிரியத்தை மதீனாவின் மீது கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களின் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் மதீனாவை நேசிக்க வேண்டுமா வேண்டாமா? மதீனாவுக்கு போக வேண்டும், போவோம் மதீனா என்று ஈஎம் நாகூர் ஹனீஃபா சும்மா ஒன்று பாடிவிடவில்லை இல்லையா? காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்றும் பாடினார். அதே போன்று மதீனாவின் தேட்டத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த ஈடுபாட்டையும் எடுத்து சொல்வதற்கு எத்தனை கவிதை வரிகளிலே நமக்கு அந்த ஹுப்பை, அந்த முஹப்பத்தை தூண்டி இருக்கிறார் இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவின் நேசம் ஈமானின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவை நேசிப்பது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் மதீனாவின் எல்லையிலே இருக்கக்கூடிய உஹது மலை அந்த அடிவாரத்திலே அப்படி நடந்து வந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா ஜபல் யுஹிப்புனா வ நுஹிப்பு. இந்த மலை இருக்கிறதே உஹது, இது நம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த மலையை நேசிக்கிறோம் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை நேசிக்குமா? அது இருக்கக்கூடிய இடம் இந்த புனிதமான மதீனத்து மண்ணிலே இருக்கிறது. எனவே இந்த மலையும் கூட நம்மை விருப்பப்படும், நாம் விரும்புகிறோம் இந்த மண்ணை, இந்த பகுதியை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாட்டினார்கள். மதீனாவின் மண்ணை மட்டுமல்ல, மதீனத்து மக்களையும் பெருமானார் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். எனவேதான் மதீனத்து மக்களுக்கு யாராவது ஒருவர் இடது செய்தால், தீங்கு செய்தால் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், அவர்களுடைய அழிவை அல்லாஹ் தன் கைவசம் எடுத்துக்கொள்வான் என்று சொன்ன ஹதீதுகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஹுனைன் யுத்தத்திற்கு பிறகு அந்த ஹுனைன் யுத்தத்திலே கிடைக்கப்பட்ட போர் செல்வங்களை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஒரு சிலர் இப்படி பேசினார்களாம். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாருங்க, புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ஊருக்காரங்க மக்காக்காரங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போகிற வழியிலே ஒரு சில இளவட்டம் உள்ள சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இது ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு பேசிய பேச்சு அல்ல, யதார்த்தமாக வந்த பேச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டும் காணாம போகல. அவங்க மீது தனக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் அந்த அன்பையும் அந்த பாச உறவையும் இப்பொழுது மட்டுமல்ல உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே ஒரு வார்த்தை சொன்னார்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சது எல்லாம் சஹாபாக்கள், அன்சாரிகள், மதீனத்து தோழர்கள். உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களில் சில பேர் இப்படி பேசுறதா கேள்விப்பட்டனே, ஆமாவான்னு கேட்டாங்க. பேசியவர்கள் எல்லாம் தலையை கீழே போட்டார்கள். அப்படி பல அங்கே உரையாடல் நிகழ்ந்தது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்பு அன்சாரிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைக்க பங்காக ஆட்டை, ஒட்டகத்தை, குதிரையை, போர் செல்வங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்புகிறார்கள். நீங்கள் உங்கள் ரசூலை உங்கள் இல்லத்துக்கு கூட்டு போவதை பிரியப்பட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். வந்தவங்கெல்லாம் போர்ல கிடைச்ச பொருட்களை கொண்டு போகும்போது நீங்க உங்க வீட்டுக்கு, உங்க ஊருக்கு உங்களுடைய ரசூலை கூட்டி போக பிரியப்பட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஒன்று. அடுத்து சொன்னாங்க, லவ் சலக்கன் நாசு வாதியன் லசலக்கத்தில் அன்சாரு வாதியன் லசலக்து வாதியல் அன்சார். மக்கள் எல்லாம் ஒரு பாதையில், ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போகிறார்கள். மறுபுறம் அன்சாரிகள், மதீனத்து தோழர்கள் இன்னொரு பாதையில், இன்னொரு பள்ளத்தாக்கில் நடக்கிறார்கள் என்றால் நான் அன்சாரிகள் நடக்கக்கூடிய பாதையை தான் தேர்வு செய்வேன். அன்சார் சஹாபாக்கள், மதீனத்து தோழர்கள் எந்த வழியில் போகிறார்களோ அந்த வழியில் நடக்கத்தான் என் பிரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள்லாம் அப்படியே குலுங்கி அழுதாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம், போகிற போக்கில் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திட்டோம், நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க ரசூலுல்லாஹ், நம்ம மண்ணை எவ்வளவு நேசிக்கிறாங்க, நம்ம மக்களை எவ்வளவு தூரம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள் என்று குலுங்கி அழுதார்கள். சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த போர் செல்வங்களுக்கெல்லாம் எங்கள் உள்ளம் கரைந்து போய்விடாது, மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கள். வந்த இஸ்லாமியர்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் என்றார்கள். நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எப்படி சொல்லி வாங்கினார்கள் என்றால், உங்களையும் உங்கள் மண்ணையும் நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய பூமி மதீனா. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை புனித நகரமாக தன்னுடைய புறத்திலிருந்து பிரகடனம் செய்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன இப்ராஹீம் ஹர்ரம மக்கத்த வ இன்னி உஹர்ரிமு மா பைன லாபத்தைஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனிதமான மக்கா நகரை புனிதத்திற்குரிய இடமாக அறிவித்தார்கள். அது போற்றுதலுக்குரிய இடமாக மாறியது. அதே மாதிரி தான் மதீனாவும் புனிதத்திற்குரிய இடம்தான். அதை நான் அறிவிப்பு செய்கிறேன். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த மதீனத்து நகரை புனித நகரமாக நான் அறிவிப்பு செய்கிறேன். எப்படி மக்காவில் சில வேலைகள் செய்யக்கூடாதோ அதே போன்று மதீனாவிலும் செய்யக்கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது. மதீனா புனித நகரம். எனவேதான் இன்றைக்கு வரை பாருங்கள், மக்காவிலே இருக்கக்கூடிய அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் போடுகிற வார்த்தை ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இரண்டு ஹரம்களின் ஊழியர்கள்,
2 ஹரமினுடைய பணியாளர்கள், 2 ஹரமினுடைய காவலர்கள் என்றுதான் அவர்களுடைய அந்த அந்த அடையாளமாக போடப்பட்டிருக்கும். 2 ஹரம் என்றால் ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. எப்படி மக்கா ஹரமோ அதே போன்றுதான் மதீனாவும் ஹரம். மதீனாவின் சிறப்புகளில் முக்கியமானது மதீனத்து பள்ளிவாசலின் சிறப்பு. எப்படி மக்காவின் பள்ளிவாசலிலே தொழுதால் 1,00,000 மடங்கு நன்மை அல்லாஹ் கூட்டி தருவானோ, அதே போன்று மதீனத்து பள்ளிவாசலிலே தொழுதால் 1000 மடங்கு நன்மையை கூட்டி தருவான். நீங்கள் இங்கே 1000 ஜும்மா தொழுததற்கும் மதீனாவில் மஸ்ஜித் நபவியிலே 1 ஜும்மா தொழுததற்கும் சமம். நம்முடைய பள்ளியிலே 1000 ஜும்மா தொழுதால் என்ன நன்மையோ, என்ன அந்தஸ்தோ, அதை மஸ்ஜித் நபவியிலே ஒரே ஒரு ஜும்மாவை தொழுதால் அல்லாஹ் தந்து விடுவான். 1000 மடங்கு நன்மையை தரக்கூடிய இடம் மஸ்ஜித் நபவி. அதோடு மட்டுமா, உலகத்தில் கிடைக்கப்பெறாத ஒன்று மஸ்ஜித் நபவியில் மட்டும்தான் இருக்கிறது, மதீனாவில் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்தின் துண்டு, ரவுதத்துல் ஜன்னா. உலகத்தில் எங்கேயும் கிடையாது, மக்காவிலும் கிடையாது. ரவுதத்துல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. என் வீட்டுக்கும் நான் நின்று பிரசங்கம் செய்யக்கூடிய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி இது சொர்க்கத்தின் துண்டு, சொர்க்கத்தை மாதிரின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இங்க தொழுதா சொர்க்கத்தில் தொழுத மாதிரி, இவர் வந்துட்டா இவர் அப்பா வந்த மாதிரி, நான் போய் கையெழுத்து போட்டுட்டா அது எங்களுடைய முக்கியஸ்தர் போட்ட மாதிரி, அப்படிலாம் இல்லை. இது சொர்க்கம்தான், சொர்க்கம்தான் இது. உலகத்தில் நீங்கள் சொர்க்கத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மதீனாவுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். எனவேதான் அழகாக சொன்னான் ஒரு கவிஞன், சொர்க்கத்திலே நாடியதெல்லாம் கிடைக்கும், விரும்பியதெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்திலே என்னென்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும், நிமிஷத்தில் கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தில் இல்லை என்பது ஒன்றே ஒன்று, மதீனா மட்டும்தான். ஆனால் மதீனாவுக்குள்ளே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்து விட்டார். சொர்க்கத்திற்குள்ளே மதீனா இல்லை, ஆனால் மதீனாவுக்குள்ளே சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் போய் நிற்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு போக வேண்டும். அந்த சொர்க்கத்துண்டுக்குள்ளே தான் சில குறிப்பிட்ட தூண்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. மதீனாவுக்குள்ளே மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கம்பளம் போட்டு விரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரை. மற்ற பகுதிகள் எல்லாம் சிகப்பு கார்பெட் போட்டிருந்தால் அந்த ரவுதத்துல் ஜன்னாவில் மட்டும் பச்சை விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அது எவ்வளவு தூரம் விரிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தூரம் எல்லை, அது ரவுதத்துல் ஜன்னா. அந்த பச்சை கம்பளம் விரிக்கப்பட்ட பகுதியிலே 7 முக்கிய தூண்கள் இருக்கிறது. ஹாஜிகளின் கவனத்திற்கு, நீங்கள் கண்டிப்பாக போகிற பொழுது அந்த 7 தூணுக்கு பின்னால் அந்த பக்கத்தில் நின்று தொழ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தொழுது விடுங்கள். அந்த ஒவ்வொரு தூணுக்கு பின்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. உஸ்துவானத்தை ஆயிஷா அம்மாவினுடைய பெயரில் ஒரு தூண், உஸ்துவானத்தை தௌபா என்ற தூண், உஸ்துவானத்தை சரீர், ரசூலுல்லாஹ் சாய்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தூண். இப்படி 7 தூண்கள் இருக்கிறது. அது அந்த மஸ்ஜித் நபவியிலே ரவுதத்துல் ஜன்னா என்ற அந்த பகுதியில் தான் இருக்கிறது. இப்ப இந்த இடத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தில் நின்று தொழுது துவா செய்தால், எனவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் ரவுதத்துல் ஜன்னாவுக்குள்ளே போகிற பொழுது எதையாவது சாப்பிட்டு விடுங்கள், எதையாவது குடித்து விடுங்கள். காரணம், சாப்பிட்டு விட்டால் குடித்து விட்டால் சொர்க்கத்தில் சாப்பிட்டதை போன்று, யா அல்லாஹ் இங்கே உட்கார்ந்து நான் சாப்பிட்டு விட்டேன், சொர்க்கத்திலும் என்னை சாப்பிட வை. யா அல்லாஹ் இந்த ரவுதாவிலே உட்கார்ந்து இதோ ஜம்சமை குடிக்கிறேன், இதே போன்று உன்னுடைய சொர்க்கத்திலும் கௌசரை நான் குடிக்க வேண்டும், கௌசரில் இருந்து நீர் தடாகத்திலிருந்து நான் நீர் அருந்த வேண்டும், எனக்கு வாய்ப்பை கொடு என்று கேட்க சொல்கிறார்கள் அறிஞர்கள். இப்ப ரவுதத்துல் ஜன்னாவினுடைய அந்த இன்பத்தை சுவைக்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு போக வேண்டும். வாழ்வும் சிறப்பானது, மதீனாவில் மரணிப்பதும் சிறப்பானது. பொதுவாகவே இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாக ஒரு மனிதனினுடைய நோவு காரணமாக, நெருக்கடி காரணமாக மரணத்தை விரும்ப பணிக்கவில்லை. மரணத்தை விரும்பக்கூடாது. கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு சஹாபி வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, டீப் உருள்றாரு, பிறல்றாரு. ஒரு கட்டத்தில் என்ன செய்து விட்டார், யா அல்லாஹ் என்னுடைய வயிற்று வலி தாங்க முடியவில்லை, என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு அடி அடிச்சாங்க. என்ன இது, வலிக்குது, கஷ்டப்படுற, அதனால மௌத்தை கேட்டுறதா? நம்மள பல பேர் சொல்லிக்கிறது உண்டு, வீடு போங்குது, கபிரிஸ்தான் வாங்குது, எப்பனாலும் தயாரு. எப்பனாலும் தயாருன்றதை மனசுல வச்சுக்கலாம், அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்பனாலும் தயாருன்றதை நம்முடைய மனசுல வச்சுக்கலாம், அதை சொல்லி நம்மளை பெருமையா காட்டிக்க வேண்டிய தேவை இல்லை. அழைப்பு வந்தால் எல்லோரும், நீங்களும் நானும் போய்த்தான் ஆக வேண்டும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்வதும் கூடாது. மௌத்தை விரும்பக்கூடாது. ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். இப்படியா கேட்பாய் மௌத்தை? அல்லாஹ்விடத்தில் நிவாரணத்தை கேள், எல்லா நோய்க்கும் நிவாரணம் அவன் கையில் அல்லவா இருக்கிறது, நிவாரணத்தை கேள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரே இடம் இருக்குமே ஆனால் அது மதீனா மட்டும்தான்.
மதீனாவிலே உட்கார்ந்து மரணத்தை கேட்கலாம். மனிஸ்ததா மின்கும் ஐ யமூத ஃபல்யமுத் பில் மதீனா ஃபஇன்னி உஷஃபிஉ லிமன் மாத பில் மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிலே யாருக்காவது முடியுமானால், வாய்ப்பு இருந்தால் மதீனாவிலே வந்து மரணிக்க பாருங்கள். யார் மதீனாவில் மரணிப்பாரோ அவருக்கு நான் தான் சாட்சி, அவருடைய ஈமானுக்கு சாட்சி, அவருடைய இஸ்லாத்திற்கு சாட்சி. நாளை மறுமையிலே அவரை எழுப்பி நிப்பாட்டப்படுகிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்வேன். யா அல்லாஹ், உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் இறந்த மண்ணிலே இவரும் இறந்திருக்கிறார், எனவே இவருக்கு நீ என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய ஆளுமை. அவர்களின் பேச்சு என்ன, அவர்களுடைய வார்த்தை என்ன, அவர்களின் பார்வை என்ன, எல்லாவற்றிலும் தீட்சண்யம் தான் வெளிப்பட்டது. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துக்கு ஒப்ப எக்கச்சக்கமான குர்ஆன் வசனங்கள் இறங்கி இருக்கிறது. ஆனா எங்க போனாலும் ஒரு துஆ செய்வாங்களாம். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. என் மௌத்து உன்னுடைய ரசூலுடைய ஊர்ல இருக்கணும், எனக்கு ஷஹாதத்தும் வேணும், நான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக வேண்டும். அந்த ஷஹாதத்து வேற எங்கேயும் போய் கிடைச்சிடக்கூடாது. உமர் ரலியல்லாஹுவின் வரலாற்றை நீங்கள் படித்தால் பக்கத்துக்கு பக்கம் போர்கள், ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது, பல்வேறு இடங்களிலே பெரும் பெரும் போர்கள், பெரும் பெரும் படைகள் முகாமிட்டிருந்தார்கள். பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் இஸ்லாத்தின் கீழே சரிந்ததற்கு காரணம் உமர் ரலியல்லாஹுடைய பீரியட் தான். அந்த சமயத்தில் தான் இஸ்லாம் கடுவேகமாக பறந்தது. அந்த காலகட்டத்திலும் கூட உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், உன் பாதையில் எனக்கு ஷஹாதத் வேண்டும். அந்த ஷஹாதத்து மதீனால தான் வேணும், வேற எங்கேயும் வேண்டாம். அங்க அல்லாஹ் துஆ கபூல் செஞ்சுட்டானே, மதீனால தான் உங்க மௌத்து நடந்துச்சு. மதீனாவில் இருக்கும் பொழுதுதான் மௌத்து கிடைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நபிக்கு பக்கத்திலே. அந்த மௌத்தும் ஷஹாதத்தாக தான் கிடைத்தது. ஒரு எதிரியின் அந்த விஷயம் தைக்கப்பட்ட அந்த வாளை கொண்டு தொழுகையிலே குத்தி கொத்தப்பட்டார். ஹதீஸிலே வருகிறது, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காயம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அல்லாஹ் எவ்வளவு தூரம் உங்களுடைய துஆவை கபூல் செஞ்சிட்டான் பாருங்க. இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதை தள்ள மாட்டான், பின்தள்ள மாட்டான். அதில் இஹ்லாஸ் இருக்கிறதா, முஹ்லிஸாக இருக்கிறாரா, தூய்மையா இருக்கா, அது மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்தான். ஒரு நெருப்பு வணங்கக்கூடியவர் நல்ல கத்தியில் விஷத்தை தோய்த்து வந்து குத்தினார். குத்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால், வரலாற்றில் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹுவிற்கு பால் புகட்டப்பட்டது. அந்த பால் குத்திய பகுதியிலிருந்து வெளியே வந்தது, வெள்ளையாக போன பால் சிகப்பாக வெளியே வந்தது. அவ்வளவு தூரம் காயம். 2-3 நாள் இருந்தாங்க, அப்படியே அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, மரணத்தை விரும்பக்கூடாது, ஆனால் மதீனா மண்ணிலே போய் மௌத்தாக வேண்டும் என்று பிரியப்படலாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அப்படி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று. இப்போ அப்படிப்பட்ட பாக்கியமான இடம் மதீனா. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ரசூலுல்லாஹ் பரக்கத்தை கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் விவசாயம் செய்து முடித்து விட்டு வந்தால் ஏதாவது பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்களாம். அப்ப துஆ செய்வாங்க ரசூல், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா. யா அல்லாஹ், எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய பழங்களிலே நீ பரக்கச் செய்வாயாக, நாங்கள் அளக்கக்கூடிய அளவையிலே பரக்கச் செய்வாயாக, எங்கள் விவசாயத்திலே பரக்கச் செய்வாயாக, எங்கள் வியாபாரத்திலே பரக்கச் செய்வாயாக என்று தொடர்ச்சியாக மதீனாவின் அனைத்து விதமான உணவு விஷயங்கள், இன்ன பிற தேவைகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அப்ப பரக்கத்திற்கான பூமி மதீனா. அது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட பூமி மதீனா. மற்ற ஊர்களை போன்று அல்ல. உலகத்தில் எங்கும் நடக்காத ஒன்று மதீனாவில் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா இன்காபில் மதீனத்தி மலாயிகா. ஒவ்வொரு ஊருக்கும் அல்லது ஒரு ஊருடைய எல்லையிலே பாதுகாப்பு படையினர் இருப்பார்கள், ஊரை கண்காணிக்க அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகாரியினுடைய வீட்டை காக்க, பாதுகாக்க, இல்லையா? மதீனாவுக்கு அல்லாஹ் காவலாக யாரை நிறுத்தியிருக்கிறான் என்றால், மலக்குமார்கள் நிறுத்தியிருக்கிறான். மலக்குமார்கள் தான் மதீனாவின் எல்லையிலே பாதுகாவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதனால் என்ன கிடைக்கும்? 2 வராது மதீனாவுக்குள்ளே, 2 வரவே வராது. 1, தஜ்ஜால் வரமாட்டான். உலக அழிவினால் நெருங்க நெருங்க தஜ்ஜாலினுடைய வருகை எல்லா பகுதியிலும் வியாபித்து நிற்கும். போகிற இடமெல்லாம் மக்களை மதமாற்றம் செய்வான். அவன் வழியிலே பல மக்கள் போய் குவிந்து விடுவார்கள், அவனுக்கு பின்னால் போய் விடுவார்கள். அவனுடைய ஃபித்னா, அவனுடைய குழப்பம் எல்லாளவும் மதீனாவுக்கு வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காரணம் அங்கே மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். கொள்ளை நோய் மதீனாவுக்கு வராது.
பெருங்கொண்ட கொள்ளை நோயால் மதீனத்து மக்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். கொள்ளை நோய் வருவதை விட்டும் அல்லாஹ் மதீனாவை பாதுகாத்திருக்கிறான். எனவே மதீனத்து பூங்கா நகர் அது பாதுகாக்கப்பட்ட பூமி. மதீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்புகளில் ஒன்று மஸ்ஜிது நபவி எப்படி சிறப்பான பள்ளியோ அதே போன்றுதான் மதீனாவுக்கு பக்கத்திலே மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே குபா, குபா பள்ளி வாசல் சிறப்பிற்குரியது. இந்த பள்ளியின் அந்த அனுபவத்தையும் அதனுடைய இன்பத்தையும் சுவைக்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு போக வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து போய் முதல்ல போய் இறங்கினா குபா பள்ளி வாசல் தான். 14 நாள் அங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போய் தான் அந்த பள்ளிவாசலை கட்டவே செஞ்சாங்க. கட்டினதோடு மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் மதீனாவிலிருந்து ஒது செய்து விட்டு இந்த மஸ்ஜிதுல் குபாவிலே வந்து 2 ரக்காய் தொழுவாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஅதிலி உம்ரா, ஒரு உம்ராவின் நன்மை அல்லாஹ் தருவான். ஒரு பரிபூர்ணமான உம்ராவின் நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். ஈமான் போய் புகழடையக்கூடிய இடம் மதீனத்து நகர். இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனத்தி கமா யரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹ்ரிஹா. பாம்பு சுற்றி போய் எல்லாம் அடைந்து கடைசியில இறுதியாக எப்படி அதனுடைய புற்றிலே போய் தஞ்சம் புகுமோ அதே போன்று ஈமான் அடைக்கலமாக இருக்கக்கூடிய இடம் மதீனா. ஆமாம், மதீனாவில் அடைக்கலமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பரக்கத்தை கொண்டு ஈமான் எப்பொழுதுமே அங்கே வெளிச்சமாக இருக்கும். இன்னைக்கு ஈமானுடைய வெளிச்சத்தை தூக்கி கொண்டுதானே ஒரு நாட்டில் மக்கள் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் அதே நேரத்திலே ஈமானிய வலிமையோடும் அல்லாஹுவின் பேருதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களை எல்லாம் கவனத்தை திருப்பி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டத்திலே பாலஸ்தீனத்தினுடைய அந்த நிலை இருக்கிறது. குறிப்பாக ரஃபாவினுடைய நிலை. எத்தனை குழந்தைகள் அங்கே பரிதாபமாக கண்ணுக்கு முன்னால் துடிதுடித்து ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செயலிழந்து போய் இருக்கிறது. ஐநா செயலிழந்து போய்விட்டது. மனித உரிமை ஆணையம் செயலிழந்து போய்விட்டது. மீடியாக்கள் செயலிழந்து போய்விட்டது. ஒட்டுமொத்த சர்வதேச சமூகம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. சொல்லவே தேவையில்லை. அரபு சமூகம், அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனிகளாக இருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட அங்கே ஈமானிய உணர்வோடு எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யுங்கள் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாடு ஈமானுடைய வெளிப்பாடு. அந்த ஈமானின் பேரொளி எங்கே இருக்கிறது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டுமொத்த மக்களின் ஈமானின் பேரொளி அங்கே மதீனாவில் தான் இருக்கிறது என்றார்கள். அதே போன்று மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திரு உடலை தாங்கி இருக்கக்கூடிய பூமி, நபிகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய பூமி. நபிகள் சொன்னார்கள், மன் ஜாரனி பஅத மமாத்தி கமன் ஜாரனி ஃபை ஹயாத்தி. என்னை யார் என்னுடைய பிரிவுக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு வந்து சந்திக்கிறாரோ, ஜியாரத் செய்கிறாரோ, அவர் என்னை வாழ்நாளிலே சந்தித்தவரை போன்று என்றார்கள். என்னை மரணத்திற்கு பிறகு வந்து யார் என்னுடைய கபருக்கு வந்து என்னை ஜியாரத் செய்கிறாரோ, எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ, என்னை வந்து சந்திக்கிறாரோ, அவருக்கு தெரியாது, நான் அவருக்கு பதில் சொல்வேன். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லும் சலாம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் சலாத்திற்கு பதிலை அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, என்னை ஹயாத்தில் பார்த்தவருடைய அந்தஸ்து என்னவோ அந்த மாதிரி தான் இவரும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படியான பாக்கியங்கள் எல்லாம் மதீனாவில் கிடைக்கும். அந்த மதீனத்து நகரை நேசிப்பதும் அங்கே செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்வதும், அங்கே அந்த மதீனத்து காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று நினைப்பதும், அந்த மதீனத்து மண்ணிலிருந்து ரசூலுல்லாவுக்கு நேரடியாக சலாம் சொல்வதும். இங்கிருந்து நாம் சலாம் சொல்கிறோம், சலவாத்தை எத்தி வைக்கிறோம். ஆனால் அந்த நபிகளாருக்கு முன்னால் நின்று, அந்த நபிகளின் அந்த பாக்கியம் பொருந்திய ரவுதாவுக்கு முன்னால் நின்று சொல்லுகிற உணர்வே அது தனிதான். அது வார்த்தைகளால் விவரித்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அது உணர்வு பூர்வமாக உள்வாங்கி வெளிப்படுத்த வேண்டிய விஷயம். எனவே அந்த பாக்கியமான இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆவல் கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டு புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஜியாரத்தின் பாக்கியத்தை முழுமையாக கொடுப்பானாக. உடலின் சுகத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பானாக. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து கிரியைகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவான வழியை காண்பித்து கொடுப்பானாக. தடுமாற்றம் இல்லாமல் மிகச்சிறப்பாக ஹஜ்ஜின் அமலை பொறுமையோடு செய்வதற்கு நான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு விஷயத்தை ஹாஜிகள் கவனத்தில் கொள்ளுங்கள். நம்முடைய ஹஜ்ஜிலே நமக்கு இருக்க வேண்டிய பிரதான விஷயம் சபுர். இது மட்டும்தான் வேண்டும். எதுவும் நடக்கலாம், நம்மை சுற்றி எப்படியும் பேசலாம், சிலர்கள் யாராவது இடித்து விடலாம், தள்ளி விடலாம், போகிற போக்கில் எதுவும் நடந்து விடலாம். நாம் கோபப்பட்டு நம்முடைய இஹ்ராமினுடைய அந்த கண்ணியத்தை இழந்து விடக்கூடாது. எங்களுடைய உஸ்தாத் சொல்வார்கள்,
இஹ்ராமில் இருக்கிற பொழுது ஒருவர் எப்படி தன்னுடைய குணத்தை அமைத்துக் கொள்வாரோ அப்படிதான் அவர் வாழ்நாள் முழுக்க இருப்பார். இஹ்ராமில் இருக்கும் பொழுது ஒருவர் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், கியாமத்து அவருடைய மௌத் வரை பாவம் செஞ்சுட்டே இருப்பார். இஹ்ராமில் இருக்கிற பொழுது ஒருவர் நன்மையாகவே அந்த இஹ்ராமை ஆக்கி கொண்டால் அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க அவர் நன்மையாகவே அல்லாஹ் வச்சிருப்பான். எனவே இஹ்ராமின் கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும். இஹ்ராமை அவுக்கக்கூடிய நாள் 10வது நாள், இறுதியான அந்த கல்லை எறிந்துவிட்டு வந்து மொட்டை அடித்து விட்டு குர்பானியை கொடுத்ததுக்கு தான் இஹ்ராம களைவோம். 7வது நாள் கட்டக்கூடிய இஹ்ராம் 10வது நாள் தான் களைவோம். அந்த நாட்கள் ரொம்பவும் பாக்கியமானது. அதிலே மிக பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து தல்பியாவை அதிகமாக சொல்லிக்கொண்டு உலக மக்கள் யாவருக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். புனிதமான அரஃபாவில் இருந்து நீங்கள் ரஃபா மக்களுக்கு கேளுங்கள். புனித அரஃபாவிற்கு போகிறீர்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து ஆனந்தப்பட போகிறான். அந்த இடத்திலிருந்து பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் கையை உயர்த்துங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்கும் துவா அல்லாஹ்வின் அரிசை தட்டும், அல்லாஹ் பதிலை கொடுப்பான். அந்த பதில் இஸ்ரேலுக்கு இறுதி முடிவை எழுதக்கூடியதாக அமையும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.